தேர்வுகள் சம்பந்தமாக இன்றைய தினமணி நாளிதழை பார்ப்போம். 11 தினமணி நாளிதழ். அவைத்தலைவர் பொறுப்பு விலகியிருக்க ஓம் பிர்லா முடிவு. மக்களவை முடக்கத்துக்கு பட்ஜெட் விவாதம் தொடங்கியது. எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அதாவது அவைத்தலைவருடைய பொறுப்பிலிருந்து ஓம் பிர்லா விலகியிருக்க முடிவு செய்துள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்யும் கோரி தீர்மானம் முன்வர எதிர்க்கட்சி தரப்பில் செவ்வாய்க்கிழமை நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்படும் வரை தனது பொறுப்பிலிருந்து விலகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஓம் பிர்லா அப்படிங்கிறது தான் மக்களவை தலைவர். அவர் எத்தனாவது தலைவருங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓம் பிர்லா மக்களவையோட எத்தனாவது தலைவராக பண்ணியுள்ளார். அடுத்த பாருங்கள், மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான எதிர் தீர்மானம் பரிசீலனை உள்ளபோது அவை அலுவலருக்கு அவர் தலைமை தாங்குவதை அரசமைப்பு சட்டத்தின் 96வது பிரிவு தடை செய்கிறது. அதே நேரம் பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில் விவாதிக்கப்படும் போது மக்களவைத் தலைவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அம்சம் இடம்பெற்றுள்ளது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது ஒன்று தான். 96வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாகும் போது மக்களவைத் தலைவர் அல்லது துணைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் பரிசீலனையில் உள்ள போது அவை அலுவலர்களுக்கு அவை தலைமை தாங்குவதை அரசமைப்பு சட்டத்தின் 96வது பிரிவு தடை செய்கிறது. அதே நேரம் பதவி நீக்க தீர்மானம் மக்களவையில் விவாதிக்கப்படும் பொழுது மக்களவைத் தலைவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சிறப்பு அம்சமும் அதில் இடம்பெற்றுள்ளது. அதாவது அவரை இடம்பெறலாம். மக்களவை முடக்கத்துக்கு முடிவு பட்ஜெட் விவாதம். குற்றச்சாட்டு என்ன? அது இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. உடனடியாக தொகுதி பங்கீடு, எலெக்ஷனுடைய அடுத்ததில் என்ன, பள்ளியக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்டுவதை எதிர்த்து வழக்கு தள்ளுபடி. பிப்ரவரி 17 தென் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. பிப்ரவரி 13 மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் தமிழகம். மின்னணு பொருள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் தமிழகம். தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம். குளத்தூரில் 17 கோடியில் வளர்ச்சிப் பணிகள். சிறுபான்மை மக்களுக்கு திமுக அரசு பாதுகாப்பு அரண். அமைச்சர் கோபி செலியன். போலி மருத்துவர்கள் மூலம் முடி மாற்று சிகிச்சை, 3 கைது. இந்த ஒன்றும் கரெக்டாக பேசுறது ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக நாட்டிலேயே வறுமை குறைந்த மாநிலம் தமிழகம். முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். +2 அகமதிப்பெண் பதிவேற்றம் வழிகாட்டு வெளியீடு. அடுத்த விளம்பரங்கள். 9 பேருக்கு உதவி சுற்று அலுவலர் பணியாணை. இதெல்லாம் எலெக்ஷன் நியூஸாகவே இருக்குது. இந்த பாருங்கள், கட்டுரையை பாருங்கள். குற்ற புலனாய்வு AI தொழில்நுட்பம். கண்ணன்கிற ஒரு எதிர்க்க கட்டுரை. அதாவது AI தொழில்நுட்பத்தில் பற்றி குற்ற புலனாய்வு குறித்து ஒரு கட்டுரை இருக்கார். அதை எல்லோரும் வாசிச்சுக்கோங்க. அவைக்குள் தீங்கிழைக்கும் செயல்பாடுகள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீது நடவடிக்கை. மக்களவையில் மோதலை தவிர்த்து கண்ணியம் காத்து ஆளும் கூட்டணி. வேற என்ன இருக்கு? இந்த பாருங்க, விஜயநகர பேரரசு உலோக சிலைகள் பறிமுதல். 4 பேர் கைது. இன்றைய தினமணி நாளிதழுடைய செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். வங்கித்துறையில் அந்நிய நேரடி முதலீடு சரிவு. உரிமை கோரப்படாத டெபாசிட் 72,454 கோடி. அதாவது பாருங்கள், உரிமை கோரப்படாமல் டெபாசிட். கிராமப்புற ஆய்வு திட்டத்தின் நிலவரம் என்ன? அஸ்ஸாமில் இறுதி வாக்காளர் பட்டியலில் 2.43 லட்சம் பேர் நீக்கம். SC/ST பிரிவில் கிரிமினல் மத்திய அரசு பரிசீலிக்க உத்தரவு. HP1 நுழைவு இசைவு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகம். ட்ரம்ப் வந்ததிலிருந்து ஏகப்பட்டது. நரவணை சுயசரிதை நூல் வெளியாகவில்லை. பதிப்பாளர் விளக்கம். அடுத்த நியூசிலாந்து 2வது வெற்றி. ஜெய்பாட் ஆலன் பார்ட்னர்ஷிப். அதாவது உலகக்கோப்பை நடந்துக்கிட்டு இருக்கு. உலகக்கோப்பை 11வது ஆட்டத்தில் நியூசிலாந்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. அமெரிக்காவை வீழ்த்தியது பாகிஸ்தான். அமெரிக்காவும் நல்லா டஃப் கொடுக்காங்க, நல்லா விளையாடுறாங்க. பாஸ்ட் டீலிட். நமீபியாவை வென்றது நெதர்லாந்து. வங்கதேசுக்கு மரியாதை உறுதி
உறுதி செய்வோம். வங்கதேசத்துக்கு மரியாதையை உறுதி செய்வதே நோக்கம். அடுத்த பிசிசிஐ ஊதிய ஒப்பந்தம் கோலி ரோஹித் தரமிறக்கம். ஐரோப்பிய எதிர்ப்பு அணுகுமுறையில் ட்ரம்ப் நிர்வாகம். எப்பயுமே இங்கே ஒரு பிரச்சனையாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் வசமானது மன்னா பிராண்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு நாட்டு மக்களுடைய விலைகளை ஏற்றிடுவாங்க. சென்செக்ஸ் நிப்டி 3வது நாளாக நேர்மறை. தவிர பறவை காய்ச்சல் முறையாக சமைக்காத கோழி இறைச்சிகளை தவிர்க்க வலியுறுத்தல். தங்கம் விலை பவுனுக்கு 560 குறைவு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆட்சியர்களோட ஆலோசனை விரைவில் நடத்த போகிறாங்க. இதான் இன்றைய நாளிதழுடைய செய்திகள்.